சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே நடக்க. நீங்களும் பாட போறீங்க. இயேசுவே இயேசுவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. யாரெல்லாம் அடம் பிடிச்சி வந்தீங்க ஆண்டவர்கிட்ட? இல்லை ராஜா, நான் இதை பண்ண மாட்டேன், இது என் வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன் ராஜா, என்னை மன்னித்தரலும், ஆனால் இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது, என்னை மன்னித்தரலும், இந்த நபரை என்னால் விட முடியாது, என்னை மன்னித்தரலும், இந்த பழக்கத்தை விட்டு கொடுக்க முடியல ராஜா, நான் போராடுறேன், இரவும் பகலும் நான் போராடி கொண்டிருக்கேன், ஆனால் முடியலையே, இந்த கிளேசத்தை என்னால் விட முடியலையே, this depression it is not lifting from me master father lord. போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்ல போறோம், ஆண்டவர் சொல்லி தருவார் எப்படி இந்த நபரை விடுவது, எப்படி இந்த பழக்கத்தை விடுவது, எப்படி இந்த கோபத்தை விடுவது, எப்படி இந்த எரிச்சலை விடுவது, எப்படி இந்த இச்சையை விட்டு விலகுவது. ஆண்டவர் தாமே உங்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். All those who are weak, but if you're willing, ask Jesus. He's going to guide you, he's going to deliver you from what you are going through. நம்ம வாழ்க்கையில் விடுதலை பெற்றவர்களாக நம்ம சொல்ல போற, ஆண்டவரே நீர் என்னை விடுவிப்பதற்காக நன்றி. அது எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். இறங்கி வந்து நம்மளை கரம் பிடித்து சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அற்புதங்களை செய்து ஆண்டவர் நம்மளை விடுவித்து காப்பார். ஹல்லேலூயா. அடம் பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், அடம் பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே 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 இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை, தனித்து நிற்கும் பாவி நான், தனித்து செல்ல முடியவில்லை, தனித்து நிற்கும் பாவி நான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இப்ப நீங்க பாட போறீங்க அந்த முதல் சரணத்தை. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் நம்மை நெருக்கிறதல்லவா. நம்ம சொல்ல போற, ஆண்டவரே அருளா என் வழியாய் வந்தவனாச்சு, அன்பு தந்த தெய்வமே, நமக்கு அன்பை சொல்லி கொடுத்த தெய்வமே அவர் தான். நம்ம சொல்ல போறோம், அன்பின் ஐஸ்வர்யமே என் வாழ்க்கையில் வந்துடும், அன்பால் எங்களை நிறைத்துள்ளும். You who are the fountain of love, Master Father, open springs of living water within our souls, Master. Let blessings abound in our lives in the name of Jesus. Hallelujah. யாருக்கெல்லாம் வறண்டு போன பாத்திரங்களை போல நம்ம வந்திருக்கிறோமோ, நம்ம சொல்ல போற, ஆண்டவரே அன்பு ததும்பும் அருள் ததும்பும் வழியாக எங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது எங்களை நிறைக்கும்படி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் இறங்கி வாரும் அப்பா, அற்புதமான காரியங்களை நீர் செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரை அழைப்போம்மா, வாஞ்சையோடு பாடுவோம்மா, வாஞ்சை இல்லாதபடி இல்லை, அன்பு நிறைந்த உள்ளங்களோடு நம் உள்ளங்களை திறந்து ஆண்டவருக்காய் உங்கள் உள்ளங்களை திறந்து கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ளாய் வருவார். God is going to enter into you this evening. Shall we open our hearts, our minds, our souls and sing unto the Lord God Almighty. இந்த சரணத்தை பாடும்போது நம்ம சொல்ல போறோம், வெளிச்சம் வரும்போது தானா இருள் மறையும் அல்லவா, அதுபோல ஆண்டவர் தம்மை வெளிச்சமாய் ஒரு பேர் ஒளியாய் ஆண்டவர் வரும்படி நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குது, இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குது, அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, அருள் ததும்பும் வழியாகி அன்பு தந்த தெய்வமே, நடக்க சொல்லி சேர்ந்து பாடுங்க, இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நீங்க தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, தனித்து செல்ல முடியவில்லை, தனித்து நிற்கும் பாவி நான், தனித்து செல்ல முடியவில்லை, தனித்து நிற்கும் பாவி நான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்ப தெரிந்த பாடல்களை பாட போறோம். எல்லாம் கரங்களை தட்டி தேவா சரணம், கர்த்தா சரணம், ஏசையா சரணம் என்று சொல்ல போறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே நம் வாழ்க்கையில் வந்து நம்மளை மீட்டெடுத்த தயவிற்காக நன்றி செலுத்த போறோம். எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க? How many of you have that assurance in your life? இது மாதிரி கை உயர்த்தும் காரியம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கேட்கிறோம். நம்மளுக்கே அநேக நேரங்கள் we have the doubt, am I saved? Have I backslidden? இல்ல நான் பின்வாங்கி போயிட்டேனோ என் வாழ்க்கையில? No, you are saved by the blood of the Lamb and the seal is laid upon you. Even if you are going to backslide, God is not going to allow you. God is not going to let you go. ஆண்டவர் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டாரு. நீ பாவம் பண்றியா, சரி பாவம் பண்ண போ, இப்படியே அழிஞ்சு போ என்று ஆண்டவர் விடுவதே இல்லை. அவங்க அன்பு வந்து அவருடைய அன்பு நம்மளை நெருக்கும்படி நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அவருடைய காருண்யம் நம்மளை தேடி பிடிக்கும். ஹல்லேலூயா. இல்ல அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் நம்ம எங்க போனாலும் எதை செய்தாலும், அவர் முள்ள வைத்து அவரை குத்துனா கூட ஆண்டவர் விடுவதே இல்லை. அவருடைய நீ அப்படிதானே பண்ண, நீ சாட்டையில தானே அடிச்ச, பரவாயில்லையே, நீ ஆணி தானே குத்துன, பரவாயில்லையே, இன்னும் கடைசி சொட்டு ரத்தம் வரை இருக்கு. He goes to the last drop of blood just to save you and me. நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே அன்பினால் எங்களை நிறைத்த தேவனே உமக்கு நன்றி. எல்லாம் எழும்பி நின்று கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போறோம். கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவாதி தேவனுக்கு, கருணையுள்ளவருக்கு, சர்வ வல்லவருக்கு, சாவாமை உள்ளவருக்கு நம் துதிகளை செலுத்தும் நேரம். எழும்பி நின்று யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே இங்க வந்து இறங்கும்படி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படி நம்மள நம்பிக்கையோடு நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. துதிக்கும் போதே எங்களுக்கு விடுதலை பிறக்கும், அதற்காக நன்றி. தானியேல் ஜெபிக்கும் போதே என்ன கட்டளை புறப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஜெபிக்கும் போதே நான் எந்த காரியத்துக்காக உட்கார்ந்து ஜெபிக்கிறனோ, முழங்காலிட்டு ஜெபிக்கின்றனோ, நான் ஜெபிக்கும் போதே கட்டளை புறப்பட்டது என்று சொல்ல முடியுமா? விசுவாசமா நான் சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போதே அப்பா உமக்கு மறைக்கப்பட்டது ஒன்றும் இல்லை. நான் ஜெபிக்கும் போதே ஆண்டவரே யாருக்கு எதிராய், சூழ்நிலைக்கு எதிராக நான் போராடி கொண்டிருக்கணும், கட்டளை புறப்படுமே, அதற்காக நன்றி என்று விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மால் ஆனது ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. இந்த பாடலை பாடி கடந்து செல்வோம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். சொல்லுங்க, தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாத சரணம். சரணம் 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 சரணம். எல்லாம் சேர்ந்து தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இசையா சரணம். ஓ தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இசையா சரணம். மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சொல்லுங்க, மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்தியாவி சரணம், சர்வவியாபி சரணம். கரங்களை தட்டி குரல்களை உயர்த்தி சரணம் 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 சரணம். எல்லாரும் சேர்ந்து தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இசையா சரணம். ஓ தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இசையா சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம்.
சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவாய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே தேவாய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திலர் சேர்ந்து எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே சந்தோஷமா பண்ணலாமா எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார் வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதம் மாறிடாதே வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதம் மாறிடாதே தேவதூதன் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போமே தேவதூதன் வானில் அவரை தேவன் அவரை எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம் எக்கால சத்தம் குரல்களை உயர்த்தி ஆண்டவரே நான் உண்மை சந்திப்பேன் அப்பா உண்மை முகமாய் தரிசிப்பேன் அதற்காக நன்றி அப்பா கரை திரை அற்றவர்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் தயாரா இருக்குங்க இன்று இரவு ஆண்டவர் வருவார் என்றால் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமா எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார் கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம் கன்னி கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவார் சொல்லுங்க கன்னி கவலை அங்கே இல்லை ராஜா நீரே வெளிச்சமாவீரே நன்றி ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார் யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராயல சேர்ந்து சொல்லமா யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா வல்லரே சேர்ந்து எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே குரல்களை உயர்த்தி எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே கரங்களை தட்டி யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே சேர்ந்த யெகோவா குரல்களை உயர்த்தி பாடுங்க வாய்களை திறந்து God Jehovah we praise you Yeshua we praise you என்று சொல்லுங்க யுகமாய் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் all powerful God shall we sing unto him எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எங்கள் மத்தியில் வாங்கப்பா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் அப்பா எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார் கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம் கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம் சொல்லுங்க பலன்கள் யாவையும் நீர் அளிப்பீரே உமக்கு நன்றி ஹல்லேலூயா பரமனோடென்றும் யாரெல்லாம் வாழ போறவங்க பாடுங்க எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனே
வானில வந்துடுவார், மேகங்கள் நடுவில் வந்துடுவார், எக்கால சத்தங்களோட தூதர்களோடு வருவார். தரிசிக்கனை ஆயத்தமா? எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க. தேவாதி தேவனை யாரெல்லாம் தரிசிக்க போறீங்க பாடுங்க. ஆண்டவரே, எக்காலம் முழங்க முழங்கப்பா, நான் உம்மை தரிசிப்பேனே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதின் ஆவியோடு எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனை நீங்க மட்டும் பாடுங்க. கரங்களை தட்டி சாஃப்ட். இன்னும் சத்தமா? நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் ரெடி இல்லைன்னு நினைக்கிறேன். பயமா இருக்குதா? எக்கால சத்தம் வரதா போகுது. ஆண்டவர் வந்து இறங்க போறார். பாடுங்க. வானமும் பூமியும் இன்னும் சத்தமா? அவர் வாக்குதான் உங்கள் வாழ்க்கையில் மாறாதே. மாறாத தேவனின் அன்பை குறித்து பாடுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. பாடுங்க எல்லாம். யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க பாடுங்க. சரணம் வழிபடுவோமா? ஆண்டவரை தொழுது கொள்ளும். Everybody just sing it loud. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கே சரணம், உமக்கு ஒருவருக்கே சரணம். திருப்பி பாடுங்க. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு சரணம், சரணம் சொல்லுங்க. தேவாதி தேவனுக்கு சரணம், கர்த்தாதி கர்த்தருக்கு சரணம், தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம் சொல்லுங்க. தூய ஆவியானவரே, உமக்கு சரணம், எங்களை அபிஷேகிப்பீரே, நன்றி. ஹல்லேலூயா. இந்த நேரம் மகிமையானவரே, மகிமை மன்னனே இறங்கி வாங்க என்று சொல்லுங்க. சரணம் 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 சரணம். எல்லாரும் சேர்ந்து ராஜா சரணம், இயேசுயா உமக்கே சரணம் அப்பா. தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். நீங்கள சேர்ந்து சொல்ல போறீங்க. எங்கள் தேவா சரணம் சொல்லுங்க. கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நாமத்துக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. துதி கனம் மகிமை அவர் ஒருவருக்கே. பரிசுத்தர் அவர் ஒருவரே. யாரெல்லாம் இங்கே கடந்து வந்தோமோ இந்த மீட்டிங்காக, நீங்கள் யாரும் சும்மா வரலை. நான் ஒவ்வொரு வாரம் சொல்லுபடி, இட்ஸ் நாட் அ வீக்கெண்ட், இட்ஸ் அ வீக் டே, பட் ஸ்டில் we are all assembled here as God's chosen people. ஆண்டவரால் முன் குறிக்கப்பட்ட நபர்களாய் நம்ம எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். You know what God's word says? His unfailing love surrounds those who seek him. Hallelujah. ஆண்டவருடைய கைவிடாத அன்பு நம்மளை காக்குமா? கைவிடாத அன்பு, his unfailing love is going to surround you this evening. வாழ்க்கையில் அர்த்தமில்லாதபடிக்கு நமக்கு தோன்றும் என்றால், வேலைக்கு போறீங்க, இல்லை குடும்பத்தின் மத்தியில் சில வேலைகள் மத்தியில் கடந்து செல்றீங்க, தோல்விகள் மத்தியில் கடந்து செல்கிறோம், வெற்றியின் பாதையில் போகிறோம், வாழ்வு வரும், தாழ்வு வரும். ஆனால் எது எப்படி வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றவா அந்த அன்பிற்காக நன்றி செலுத்தி நம்ம சொல்ல போகிறோம்.
கடந்த வாரத்துலலாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்தார். நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி. வாய்களை தந்து 2 நிமிடம் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். யாரும் வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க இல்லையோ, ஆனால் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். Great is his faithfulness in spite of our unfaithfulness. God has chosen to be faithful to us. Hallelujah. Hallelujah சொல்லுமா. என்னைக்காவது ஆண்டவர் சொன்னாரா, such an unfaithful dog ன்னு மனுஷங்க திட்டுவாங்கல்ல, இஸ் an unfaithful dog அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி நம்மளை புறக்கணிப்பதே இல்லை. அப்படி கோவம் மூண்டு ஆண்டவர் நம்மளை தள்ளி இருந்தாலும் அவர் சொல்றாரு, காருண்யத்துக்கு நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. நொடி பொழுது உன்னை கைவிட்டாலும் காருண்யத்துக்கு நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். அவனுடைய அன்பு எவ்வளோ மகத்தானது. நம்ம கண்களை மூடிய வாய்களை திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். என்னை பாராட்டி சீராட்டி அப்பா, இவ்வளவா எனக்கு அன்பு கூந்தீரே, நன்றி அப்பா. கடந்த நாட்கள் அப்பா எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் போது என்னை விடுவித்து காத்தீரே, அந்த தயவிற்காக நன்றி. நீங்கள் எதை கண்டு பயந்தீர்களோ, எந்த நபர்களை கண்டு பயந்தீர்களோ, எந்த சூழ்நிலையில் கண்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி அமர்ந்து விட்டீர்களோ, ஆண்டவர் நமக்காய் போராடினார் அல்லவா. Maybe it was your sickness, maybe it was someone in your family, maybe it was something against you, but still God stilled everything. Hallelujah. ஆண்டவர் நமக்காய் கடந்து வந்தார். நான் சொல்ல போகிறேன், கடந்து வந்தீர், இம்மட்டுமே தாங்கினீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் அன்பை குறித்து நம்ம சொல்ல போகிறோம். Lord, let your unfailing love surround me even now, Master Father Lord. When you sit in darkness, God shall be your light. Though I have fallen, I will rise. நம்ம சொல்ல போகிறோம், நான் விழும்படி இருந்தாலும், விழுந்து போகிற மாதிரி இருந்தாலும், I'm going to rise for God with the help of God. சகோதரனே சகோதரியே, நீ விழுந்து போகிறது ஆண்டவருக்கு இஷ்டமே கிடையாது. நீ விழுந்து மடிந்து போகிறது ஆண்டவருக்கு இஷ்டமே கிடையாது. நெருக்கப்பட்டாலும் மடிந்திடாமல் காக்கும் நம் தேவன் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நெருக்கப்படுகிறோம், ஆனால் நாங்கள் மடங்கடிக்க போவதில்லை. எங்கள் சத்துருக்களை நீர் மடங்கடிக்க பண்ணுவீர், அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாள், எந்த சூழ்நிலை எங்களுக்கு எதிராக நிற்கின்றதோ அதை அதமாக்கி போடுவீரே, உமக்கு நன்றி. You know why? Because our Redeemer lives. அதான் நம்ம பாடலா பாடப்போம். Because you live. He's alive. He's a Savior who's alive. He's very much alive. He's alive forevermore. Yesterday, today and forevermore. Hallelujah. எங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு. நம்ம சொல்ல போகிறோம். இந்த பாடலை பாடி நம்ம கரங்களை தட்டி we're going to rejoice and sing because God has taken away our shame. Hallelujah. Hallelujah. நம்முடைய shame, நம்மளுடைய அவமானத்தை ஆண்டவர் தாமே தூக்கி எரிந்து போட்டார். நல்ல சந்தோஷமா பாட போகிறோம். யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க, because our Redeemer lives. He is not a Savior who is dead. அந்த பாடலை பாடும்போது எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தின் ஆவியோடு யாரெல்லாம் அப்படியே மௌனமா ஒரு மாதிரி நிசப்தமா இருக்குதோ அதெல்லாம் நம்ம உடைக்க போகிறோம். நம்ம சொல்ல போகிற, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எப்பயும் சிரிப்பும் சிங்காரமா இருக்கும், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி துதியின் ஆடை அணிந்தவர்களாக யூதா கோத்திரத்தை போல நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். Sing it with me. Sing it with me again. I know he lives. I know he rescued my soul. His blood has covered my sins. I believe in you, Lord. I believe He's taken my shame away. My shame is taken away. My pain is healed in His name. I believe. How many of you believe? Say it with me. I believe. I raise my banner. My Lord has conquered the grave. My Redeemer lives. Oh, He lives. My Redeemer lives. Say it with me. My Redeemer lives. My Redeemer lives. You lift my burden. I rise with you, dancing on this mountain top to see your kingdom come. My Redeemer, can we all clap hands? My Redeemer, oh, He lives. We've got a wonderful Savior. My Redeemer lives. Shall we sing it again? I know He rescued my soul. His blood has covered my sins. I believe. How many of
If you believe, say it loud. Do you believe that? Hallelujah. My shame is taken away. My pain is healed in His name. I believe in you, Lord. I believe. Shall we raise our banner unto the Lord? I raise my banner. My Lord has conquered the grave. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer, oh, He lives, He lives. My Redeemer, I know He lives. My Redeemer, He's an awesome Savior. My Redeemer lives. My Redeemer lives. You left my burden. I rise with you, dancing on this mountain top to see your kingdom come. Let's sing them. My Redeemer lives. நீங்க பாடுங்க. நல்ல சந்தோஷமா. He lives. He lives. Oh, He lives. He lives. My Redeemer lives. Hallelujah. Hallelujah சொல்லமா? அப்படி தட்டி எழுப்பின மாதிரி இருந்ததா? இன்னும் ஒரு விசை நம்ம சொல்ல போறோம். My Redeemer lives. யோசிச்சு பாருங்க, செத்து போன கடவுள் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. காது இருந்தும் கேட்காத தேவன் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. கண் இருந்தும் பார்க்காத தேவன் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் நமக்கு உண்டு. ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ளவர் அப்பா, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இன்னும் ஒரு விசை நம்ம எல்லாம் உற்சாகத்தின் ஆவியோடு நம்ம சொல்ல போறோம். I know that my Redeemer lives. Hallelujah. We're going to sing it loud, and the ears of Satan is going to be attuned to what you're going to say this evening, what you're going to sing this evening. And when he listens to your words, and when he knows that you know that your Savior lives, then he will definitely have to flee. Hallelujah. சத்துருக்கு தெரியும்னா, இவங்க இருக்கு, அந்த ஆண்டவர் இருக்கார் எனக்கு தெரியும், ஆனால் இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அநேக நேரங்களில் நமக்கு தெரியறதில்ல. என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர் படுத்து கிடக்கிறார். அன்றைக்கு சீடர்களும் அதே தான் நினச்சாங்க. அந்த பெரிய புயல் வரும்போது ஆண்டவர் தூங்கி கொண்டிருந்தார். ஆண்டவரோட தான் படுத்துட்டார், தூங்கிட்டார், நம்ம அழிய போகிறோம் என்று நினச்சாங்க. அநேக நேரங்களில் நாமும் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்குள்ளாய் செல்லும் போது, கடும் சோதனைக்குள்ளாய் செல்லும் போது நம்ம நினைக்கிறோம், God has forsaken me, but God is still watching. இந்த மாதிரி விசுவாசத்தை உலகத்தில் காண்பேனோ, ஆண்டவர் காத்துட்டே இருப்பாரு. Till the neck of the moment, he's just waiting for that shout of faith. அன்னைக்கு shout of faith வந்ததா டிசைபிள்ஸ்ட இருந்து? இல்லை, அலறி அடிச்ச சத்தம் வந்து, ஏசாமி எந்திரிங்க எந்திரிங்க என்னை காப்பாத்துங்க. ஆனால் அவங்க மட்டும் விசுவாசத்தின் வார்த்தைகளை அந்த புயலுக்கு எதிராக பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் சொன்ன விதமாக என்னை காட்டிலும் இன்னும் பெரிய அற்புதங்கள் நீ செய்வாய். ஹல்லேலூயா. அந்த மாதிரி விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குற தொட்டு தான் அநேக நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பின்தங்கி நிற்கிறாரு. He wants to project you forward. He wants to put you in the front. He wants to push you. யோசிச்சு பாருங்க, சில பிள்ளைங்க நம்ம சொல்லுவோம், நீ இதை செய்யணும், நீ இதை பண்ணணும். Just like a mother pushes her child because she wants him or her to face the world on her own, because she knows one day he has to face it all alone. ஆண்டவருக்கு தெரியும் எத்தனை நேரம் அப்படி I can keep on pushing him. He has to face it all alone. But God is willing to give you the strength today. ஆண்டவர் தான் இந்த மாலை வேளையில அந்த பலத்தை கொடுக்க வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம சொல்ல போற ஆண்டவரே, அந்த வல்லமையை எடுத்துக்கொள்ளும்படி, வல்லமை குன்றின வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இல்லை, நம்பிக்கையை விட்டு கொடுக்குற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். விட்டு கொடுத்தோன்னா அவ்வளோதான். Our life is going to become a big zero. நம்ம சொல்ல போகிறோம், instead of that we're going to tell him, Lord, I know you live, Master, Father, Lord, and my hope lives in you. நம்ம நம்பிக்கை அவரோட ஜீவிக்கின்றது. அந்த நம்ம சொல்ல போகிறோம், இந்த பாடலை பாடி சொல்லும்போது நம்ம சொல்ல போகிறோம், Lord, I raise my banner. உங்களுடைய கொடியை நான் உயர்த்துகிறேனப்பா. நம்பிக்கையின் கொடி நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். அநேக நேரம் just like a black flag, we let it fly high in the sky. A flag of mourning, a flag of depression, a flag of tears, a flag of sadness, a flag of suicidal spirits. மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதுதான் நம்ம வாழ்க்கையில் கொடியாய் பறந்து கொண்டிருக்கேன். நம்ம சொல்ல போகிறோம், இதெல்லாம் நான் கழட்டி வச்சுட்டு ராஜா, இயேசுவின் கொடியை, வெண்மை கொடியை நான் ஏற்றுகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. வெள்ளத்தை போல சாத்தான் வரும்போது ஆண்டவர் தாமே நமக்கு கொடி பிடிப்பார். அதனால நம்ம சொல்ல போகிறோம், I will raise the banner on high என்று சொல்லும்போது எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? ரெடியா? ஓகே. My Redeemer
சந்தோஷமா பாடுங்க. ஹalleluya. My Redeemer lives, say it with me. My Redeemer lives. My Redeemer lives once again. My Redeemer, oh he lives. My Redeemer lives. My Redeemer lives. My Jesus lives. My Redeemer lives. I know you rescued my soul. His blood has covered my sins. I believe. Do you believe in it? Say it with me. My shame is taken away. My pain is healed in His name. I believe. I believe. Are we ready to raise our banner? I'll raise my banner. My Lord has conquered the grave. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer, He lives. My Redeemer lives. Join with me. Oh, He lives. Yes, that's it. My Redeemer lives. My Redeemer lives. Oh, hallelujah. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். இந்த பாடும்போது அர்ப்பணிப்போடு பாட போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தானே வந்து நம்மளை தேற்றும்படி, நம்மோடு பேசும்படி, நம் கிளேசங்களை நீக்கும்படி, நம் சந்தேகங்களை அதமாக்கும்படி நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழ்கிறோம் ராஜா. நாங்கள் வாழ்ந்தாலுமே சுவிக்க, மரித்தாலுமே சுவிக்க. இந்த அர்த்தமுள்ள பாடலை பாடி வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லும். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். சொல்லுமா எல்லாம் சேர்ந்து. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சேர்ந்து சொல்லுங்களேன், சேர்ந்து. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லோரும் சேர்ந்து பாட போறோம். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இயேசுவே உம்மோடுதானப்பா, மரித்தாலும் உம்மோடுதான். பாடுங்களேன், வாய்களை திறந்து சேர்ந்து. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாய்களை தெரிஞ்சு மட்டும் பாட போறீங்க. சொல்லுங்க. உம்மோடு தான் வாழ்வேன் அப்பா. வேண்டாத உறவுகளோடு அல்ல, வேண்டாத அசுத்த எண்ணங்களோட என் இயேசுவே உம்மோட வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. உம்மோடு தான் அப்பா. வாய்களை திறந்து அர்ப்பணிங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடு
யாருக்கெல்லாம் ஆத்ம பாரமோ இல்லையே, ஆத்ம பாரம் இல்லாதபடிக்கு நான் இருந்தா போதும், நான் வாழ்ந்தா போதும், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், என் பிள்ளைகள் இருந்தா போதும், அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார். இது சிந்திக்கும் நேரம், மௌனமாய் இருக்கும் நேரம் இல்லை. ஆண்டவருக்காய் எழுவி புறப்படுங்க, ஆண்டவருக்காய் காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உங்களிடம் இந்த மாலை அதை எதிர்பார்க்கிறார். Be testifying Christians, be witnessing Christians wherever you go. ஆத்ம பாரத்தால் உங்களை நிரப்பும்படி பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆத்ம பாரத்தால் நிறைத்தரும் அப்பா. அது உங்க குடும்ப நபர்களுக்காக இருக்கலாம், கெட்டு போன ஆத்துமாக்களுக்காக இருக்கலாம். Maybe in your own circle, just think and pray for that person with burden. Go on your knees and plead to the God Almighty and He will deliver that soul. பாரத்தோடு பாடலாமா? அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும். என்னோட சேர்ந்து பாடுங்களேன், எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, உமக்கே வாழ்வேனப்பா. வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆண்டவரை போல மாற்றும்படி உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, வாழ்ந்தாலும் இயேசுக்கே, மரித்தாலும் இயேசுக்காய். நீங்க சத்தமா சொல்ல போறீங்க. வாழ்ந்தாலும் அர்ப்பணிப்பின் ஆவியோடு சொல்லுங்க. மனிதர்களுக்காக வாழ்ந்த நேரம் போதும் அப்பா, ஏமாற்றத்தின் அன்பினோடு வாழ்ந்த மனிதர்கள் போதும். இறுதியாக எல்லோரும் சேர்ந்து உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சேர்ந்து சொல்லுமா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். அப்பா, நாங்கள் எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பாடின விதமாக நாங்கள் வாழ்ந்தாலும் சரி, செத்து மடிந்தாலும் சரி, நாளைய காலம் எப்படி இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. நெருக்கத்தின் காலமாக இருக்கலாம், துன்பத்தின் காலமாக இருக்கலாம், இழப்பின் காலமாக இருக்கலாம் ராஜா. ஆனால் இந்த எல்லாவற்றையும் உம் கைகளில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், எங்கள் எதிர்காலம் உம் கையில் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அதனால் உம்மை நாங்கள் நம்புகிறோம். We just lean on you, Master Father Lord. We don't know about our future, but we definitely know who holds our future, and it is in the palm of your hands, Lord. We just lean upon you, and we know one more thing, that your grace is sufficient for us. Hallelujah. Lord, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்பதை நாங்கள் அறிகிறோம். கஷ்டம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், பிரிவினை வந்தாலும், இழப்பே வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் அப்பா, உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுமே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு உம் பிரசனம் வரும் ஆவியானவரே, வல்லமையா எங்களோடு இருந்து உம்முடைய வல்லமை எங்கள் சரீரங்களை தாங்கும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாங்கி விடுவிக்கும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. And you will utter the war cry
And we thank you, Master, Father, Lord. The battle belongs to the Lord. And நீர் எங்களுடைய ஆத்துமாக்கள் செத்து மடிந்திராதபடிக்கு, நம்பிக்கை இழக்காதபடிக்கு நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. மறைவான இடங்களில் எங்களுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. எந்த ஆத்மாவும் கெட்டு போகவே கூடாதப்பா. ஆதியில இருந்த அன்பு இழக்காதபடிக்கு உமையே பற்றி கொள்ளும்படி. Come what may, whatever the circumstances be in our lives, Master, let us never leave your beautiful feet, Master. We cling on to your feet, your nail-pierced feet. We fall prostrate before thee. We ask you for your grace that is going to sustain us. We ask you for your grace that is going to lift us up this evening, Master, Father, Lord. Holy Spirit, come, descend upon us. Feed us by thy word. Through the shepherd that you have given us, Master. Anoint him, hide him behind the cross, Master, Father, Lord. And speak unto us, and we will listen. You are the potter, and we are the clay, Master. We commit ourselves, mind, soul, and body. Hone us, mold us into beautiful vessels, and fill us, Lord. Anoint us, we pray. We ask these things in your precious name. Amen. அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்